Hello guys, welcome back to the channel Learn CA with Universe. Okay, இப்போ வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபெமா. ஓகே, ஸோ ஃபெமானா என்ன, அதுக்கான இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் அதோடைய ஃபீச்சர்ஸ், அதில் நம்ம எப்படி வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த ரெகுலேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இடையில நிறைய செக்ஷன்ஸ்லாம் இருக்கும். செக்ஷன் 3, செக்ஷன் 4, செக்ஷன் 5 அண்ட் செக்ஷன் 6. அந்த செக்ஷன் 5 அண்ட் அந்த செக்ஷன் 6குள்ளே ஷெடியூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ சில ஷெடியூல்ஸ் அண்ட் லீகல் ப்ரொவிஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஓவர்வியூ. இதில் டீட்டெயிலாக என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட் அண்ட் குயிக்காக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபெமானா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபெமானா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஓகே, ஸோ எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க, என்ன நீட் அப்படின்னா, நம்மளுடைய கண்ட்ரியில் ஒரு எக்கனாமிக் சீனரியோவில் ஒரு மாற்றம் ஏற்படணும், குளோபலைசேஷனில் ஒரு மாற்றம் ஏற்படணும். ஸோ இந்த கிராஸ் பார்டர் ட்ரேட் எல்லாமேலாம் ஸ்மூத்தாக போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபெமாவை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து இதுக்கான நீடு. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு அது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோலாக இருந்துச்சு 1939. அதுக்கப்புறம் ஃபெராவாக மாறிச்சு. அதுக்கப்புறம் ஃபெரா ரீப்ளேஸ்ட் ஆனிச்சு 1973. அதுக்கப்புறமா தான் ஃபெமாவாக மாறிச்சு. ஓகே, ஸோ ஃபைனலாக இது எப்போ எஃபெக்டிவ் ஆனிச்சுன்னா 1 ஜூன். ஓகே, 1 ஜூன் 2000 எஃபெக்டிவாக ஆனிச்சு. ஸோ இதுக்கான ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வாட் ஆர் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிடென்ட்டுக்கும் நான் ரெசிடென்ட்டுக்கும் இடையில நடக்கிற டிரான்சாக்ஷனை இது வந்து ரெகுலேட் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸில் இருப்பாங்க இல்லையா, ஸோ நம்ம ரெசிடென்ட் தான், நம்ம கண்ட்ரியோடைய ரெசிடென்ட்டாக இருக்கட்டும், ஸோ ஓவர்சீஸ்க்கு தாண்டி இருக்கிற நான் ரெசிடென்ட்டாக இருக்கும், அவங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ இவங்க ரெகுலேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிரான்சாக்ஷன், கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனுக்கு ஃப்ரீலி பெர்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கான கண்ட்ரோல், அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கான கண்ட்ரோல் வந்து இவங்க எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுல வந்து டீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் இது எல்லாமே இதில் டீப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே ஸோ அடுத்ததாக இதோடைய அப்ஜெக்டிவ்ஸ்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறதே இதில் இருக்கிற மெயினான மோட்டிவ், நம்ம அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்னு பார்த்தாவே நம்மளுக்கு இதுதான் தோணும். என்னன்னா, எக்ஸ்டர்னல் ட்ரேட் அண்ட் பேமெண்ட், அதாவது இந்தியாவுக்கு வெளியில் இருக்க எக்ஸ்டர்னல் ட்ரேட் அண்ட் பேமெண்ட்டை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டை டெவலப் பண்ணணும், அதை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோடைய 2 அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது இதோட எக்ஸ்டென்ட் பார்த்தோன்னா, ஸோ இதோட எக்ஸ்டென்ட் வந்து நம்ம பார்த்தோன்னா இந்தியா ஃபுல்லாக வரும். ஸோ அது மாதிரி இந்த வெளியில் இருக்கிற இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிற ஓண்டு கண்ட்ரோல் இல்லாமல், ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லாமே வரும். ஓகே, ஸோ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா, அந்த பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா என்னன்னா நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் நான் இன்னும் சூப்பராக சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேஜில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்டர் ஃபெமா. ஓகே ஓகே டன். ஸோ இது நம்ம ஃபெமா கீழே எப்படி வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு மைண்ட் மேப் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் ஒன்ஸ் தரவாயிட்டிங்க அப்படின்னா, எந்த மாதிரியான டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களை ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் ட்ரிகர் பண்ணி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இந்த லாஜிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ என்ன இது மைண்ட் மேப் மாதிரி கொஞ்சம்லாம் இருக்குது அப்படிலாம் எதுவுமே திங்க் பண்ணாதீங்க. இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். ஒரு சிம்பிளான லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப சிம்பிள். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பார்க்கணும்னா, அவங்க சொல்ல வர பர்சன் ப்ரீவியஸ் இயரில் 182 டேஸ் இருக்காங்களான்னு பார்க்கணும். இதான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும், 182 டேஸ் இருக்காங்களான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் லிம்பா என்னன்னா, கரண்ட் இயரில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். கரண்ட் இயரில் இந்தியா விட்டு போகிறாங்களா, இல்லை கரண்ட் இயருக்கு இந்தியாவுக்கு வராங்களா, இதை வந்து பார்க்கணும். ஸோ இப்போ இந்தியா விட்டு அவங்க போகிறாங்க. ஓகே, ஸோ அப்போ இவங்க இந்தியா விட்டு போகிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்கள்ட்ட நம்ம ஒரு 3 கண்டிஷன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணணும். ஓகே, வாட் ஆர் த 3 கண்டிஷன்ஸ் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் கண்டிஷன், எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக அவங்க போகிறாங்களான்னு செக் பண்ணுவோம். செகண்ட் வந்து பிஸ்னஸ் ஆர் ஒகேஷன். ஓகே, பிஸ்னஸ் ஆர் ஒகேஷன். அடுத்தது தேர்ட் வந்து அன்சர்டைன் பீரியட், அதாவது ஓகே, ஸோ அன்சர்டைன் பீரியட். ஸோ இந்த 3 கண்டிஷனை நம்ம செக் பண்ண வேண்டியதான். ஒன்று எம்ப்ளாய்மெண்ட்காக போகிறாங்களா, இல்லை பிஸ்னஸ் ஆர் ஒகேஷனுக்காக போகிறாங்களா, இல்லை ஒரு அன்சர்டைன் பீரியட்னா எப்போ திரும்ப வராங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ ஒரு அன்சர்டைன் பீரியடில் போகிறாங்களா, இந்த 3 கண்டிஷன்ஸ் தான் நம்ம வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எப்போது அவங்க கரண்ட் இயரில் இந்தியா விட்டு போகிறாங்க அப்படின்னா, ஸோ எஸ் அப்படின்னா நம்ம இந்த 3 கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணணும். இப்போ இந்த 3 கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அவங்க எம்ப்ளாய்மெண்ட்காக தான் போகிறாங்க, பிஸ்னஸ்க்காக தான் போகிறாங்க, அன்சர்டைன் பீரியட்காக தான் போகிறாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப நாள் அப்போனா அங்கே இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அவுட் சைடில் இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அதனால பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா, அப்படி இல்லைன்னா பர்சன் ரெசிடென்ட் இன்சைட் இந்தியா. ஓகே, ஸோ இந்தியா போகலனாலும் பர்சன் ரெசிடென்ட் இன்சைட் இந்தியாவாக ஆறிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் திங் என்னன்னா, இப்போ இந்தியாவில் தான் இருக்காங்க. ஓகே, ஸோ கம்ஸ் டு இந்தியாவுக்கு வராங்க. ஸோ இந்தியாவுக்கு வரப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்னா, இந்த 3 பர்பஸ்க்காக வராங்களான்னு பார்க்கணும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்,
பிஸ்னஸ் ஆர் ஒகேஷன் அன்சர்டன் பீரியட். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் வராங்களான்னு பார்க்கணும். ஸோ இந்த பர்பஸ் என்னது, ரொம்ப நாள் இருக்கிறது தான். அப்போ இந்தியாக்குள்ள ரொம்ப நாள் இருந்தால் அவங்க என்னது, பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. அப்போ இந்த 3 கண்டிஷன்ஸும் இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணுறப்போ அவங்க பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவாக ஆயிடுவாங்க. ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ் இல்லை அப்படின்னா பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியாவாக ஆயிடுவாங்க. ஓகே, ஸோ இந்தியாக்கே வரலை அப்படின்னாலும் அவங்க பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியாவாக ஆயிடுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் நாலேஜ் தான். ஓகே, என்னன்னா இந்தியா விட்டு அதிகமாக வெளியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியாவாக இருக்கும். லாஜிக்காக திங்க் பண்ணிங்கன்னா இதாக இருக்கும். ஸோ இந்தியாவுக்குள்ள தான் ரொம்ப நாள் இருக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க திரும்ப எப்போ போவாங்கன்ற தெரியாது, இந்த பீரியடாக தெரியாது அப்படின்னா அப்போ அவங்க பர்சன் ரெசிடென்ட் இன்சைட் இந்தியா ஆயிடுவாங்க. அவ்வளோதான். ஸோ இதில் என்ன ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டண்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில் படிக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படிங்கிறது கிடையாது. அது மாதிரி எம்ப்ளாய்டு அவுட் சைடாக இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களும் வந்து பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது தான் என்ன அப்படின்னா, இந்த ஃபெமாவோட ஒரிஜினல் மெயின் பிக்சர். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஒரு ட்ரையல் மாதிரி தான். இதுக்கப்புறம் தான் இந்த ஃபெமாவில் இருக்கிற மெயின் பிக்சரே வந்து வரும். என்ன அதுன்னு பார்த்தோன்னா, இதில் ஒரு 4 செக்ஷன்ஸ் வந்து கவர் ஆகுப்பா. என்னன்னா செக்ஷன் 3, செக்ஷன் 4 அண்ட் செக்ஷன் 5 அண்ட் செக்ஷன் 6. ஸோ செக்ஷன் 3 என்ன டீல் பண்ணுது அப்படின்னா, டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இதை பற்றி என்ன பேசுது, செக்ஷன் 3 பேசுது. செக்ஷன் 4 என்னென்னா என்னென்ன அசட்ஸ், அதாவது என்னென்னலாம் நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ஹோல்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத செக்ஷன் 4 பேசுது. அடுத்து செக்ஷன் 5 கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் பற்றி பேசுது. செக்ஷன் 6 கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். ஸோ இதுதான் வந்து ஓவர்வியூ. இது இந்த ஓவர்வியூ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம இதை தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ ஒரு வாட்டி நம்ம வந்து இங்கே வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஒரு வாட்டி நம்ம பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இருக்கிறதெல்லாம் ப்ரீஃபாக செக் பண்ணலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, அது பார்க்கலாமா ப்ரீஃபாக? சரி, நான் வந்து சிம்பிளாக எழுதியிருக்கேன் நோட்ஸு. இது வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர். உங்களுடைய எக்ஸாமில் நீங்கள் நீட்டாக இந்த கீவேர்ட்ஸை மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து உங்களுக்கு மார்க் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, டன். ஸோ ஃபர்ஸ்ட்டு செக்ஷன் 3 பார்த்தோமா, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் டீல் பண்ணுறது. ஓகே, டன். ஸோ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் டீல் பண்ணுறது அவங்க எப்படி சொல்ல வராங்கன்னா, நோ பர்சன் ஷெல், இவங்களே இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிடுறாங்க. நோ பர்சன் ஷெல் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோ ஃபாரின் செக்யூரிட்டியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து இந்த மாதிரி பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் அவங்களுடைய கிரெடிட்டை நீங்கள் மேக் பண்ணக்கூடாது, அதாவது பேமெண்ட் மேக் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் வெளியிலேருந்து வாங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அசட்டையுமே நீங்கள் வந்து வெளியில் வந்து என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனும் அந்த அசட்டுக்கு நீங்கள் பண்ணிக்க முடியாது. ஓகே, ஸோ வாட் ஆர் த 3 திங்ஸ்? ஃபர்ஸ்ட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் செக்யூரிட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பேமெண்ட்டும் வந்து நம்ம பண்ணக்கூடாது. அது மாதிரி அதாவது பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் இல்லாமல் எந்த ஒரு ஃபாரின் ட்ரான்சாக்ஷன் நம்ம பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி அங்கே இருக்கிற அசட்ஸையும் நம்மளால் அக்வயர் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு பார்க்குறோம்ல, பட் இதெல்லாம் இன் சம் கேசஸ் பண்ணலாம். வாட் ஆர் தி சம் கேசஸ் அப்படின்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஆக்டில் அதை சொல்லியிருந்தாங்கனாலும், இல்லை ஒரு ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, ஸோ அவங்க ஒரு ஜென்ரலோ இல்லை ஸ்பெஷல் பர்மிஷனோ கொடுத்துருந்தாங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ இவங்க கொடுத்துருந்தா மட்டும்தான். ஓகே, டன். ஸோ இல்லைனா இந்த மாதிரி எந்த ஒரு டீலிங்கும் நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. ஸோ எந்த ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன்ஃப்ளோவாக அவுட்ஃப்ளோவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் வச்சு தான் நம்ம டீல் பண்ணணும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் என்ன இருக்குன்னா செக்ஷன் 3ல் இருக்குது. ஓகே, செக்ஷன் 3 ஓவர். அடுத்தது எங்கே போகிறோம்னா செக்ஷன் 4. ஓகே, டன். ஸோ செக்ஷன் 4ல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹோல்டிங் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் என்னென்னலாம் ஹோல்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா நெகட்டிவாகவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது எந்த ஒரு பர்சனும் இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது ஃபெமால கொடுத்துருக்கிற சில விஷயம் தவிர எந்த ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோ செக்யூரிட்டியோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ நீங்கள் அக்வயர் பண்ணக்கூடாது, ஹோல்ட் பண்ணக்கூடாது, அதை ஓன் பண்ணக்கூடாது, பொசஸ் பண்ணக்கூடாது, இதை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணக்கூடாது. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹோல்டிங் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் செக்ஷன் 4ல் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபெமா சொன்னதை தவிர நீங்கள் எந்த ஒரு அசட்டும் ஃபாரினில் நீங்கள் அதை ஓனோ அசட்டோ அக்வயரோ எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத செக்ஷன் 4ல் சொல்கிறாங்க. இதில் சொல்கிறாங்க செக்ஷன் 4. ஸோ நான் செக்ஷன் 4 ஆல்சோ ஓவர். நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னா செக்ஷன் 5. ஸோ செக்ஷன் 5 இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின். அதாவது இந்த டெஃபினிஷன் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ நான் அதுக்காகவே எப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி மேப் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் காப்பி பண்ணிட்டு ஸோ இதை வந்து இந்த மாதிரி மைண்ட் மேப்பில் வந்து படிங்க. ஓகே, டன். சி கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்னா என்ன, கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் தவிர இது எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி டெஃபினிஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதாவது இந்த ஃபாரின் ட்ரேட் மூலமாக இந்த ஷார்ட் டேர்ம் சாரி ஃபார் தட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ், அதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்க கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரியான பேமெண்ட் எல்லாம் நம்ம அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா. ஸோ டெய்லி நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸில் நம்ம பிஸ்னஸ்க்காக பண்ணுறது எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸில் தான் வரும். ஓகேவா? ஓகே, ஸோ அந்த மாதிரியான பேமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரியான பேமெண்ட்ஸ் எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனில் வரும். ஸோ அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல்
உங்களுடைய அப்பா அம்மா இல்லை உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபு, உங்களுடைய சில்ட்ரன்ஸ் இவங்களாம் வந்து அப்ராட்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான செலவையும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுவும் இந்த கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனில் தான் வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னன்னா, நீங்கள் ஃபாரின் ட்ராவலோ எஜுகேஷனோ பண்ணுறீங்க அதோடைய செலவும் எதில் தான் வரும்னா இந்த கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனில் தான் வரும். ஓகே, ஸோ இப்போ என்னென்ன பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஷார்ட் டேர்ம் எக்ஸ்பென்சஸ், அதாவது பேமெண்ட்ஸ் எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனில் வருது. ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ், ஸ்பவுஸ், சில்ட்ரன் வந்து அப்ராட்ல இருக்காங்கன்னா அவங்களுடைய ரெமிட்டன்ஸும் இதில் தான் வருது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரின் ட்ராவல் பண்ணுறீங்க, எஜுகேஷன் அங்கே படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ரிலேட்டடான கனெக்டிவிட்டி எக்ஸ்பென்சஸும் இந்த கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தான் வருது. ஸோ செக்ஷன் 5ல் இதுதான் வந்து டெஃபினிஷன், அதாவது கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்னா என்னன்னு வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட செக்ஷன் 5 முடியல. ஆல்ரெடி வந்து நான் ஓவர்வியூவில் சொன்னேன். செக்ஷன் 5ல் நம்மளுக்கு வந்து 3 ஷெடியூல்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அந்த 3 ஷெடியூல்ஸில் தான் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு வரிசையாக பார்க்கலாம். See here, schedule 1. First one is schedule 1. Okay. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஷெடியூல் 1. ஷெடியூல் 1ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷெடியூல் 1ல் என்ன சொல்கிறாங்க நல்லா பாருங்கள். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதாவது கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனுக்குள்ளே நம்ம பார்த்துட்ருக்கோம். என்னென்ன மாதிரியான கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்லாம் நம்ம வித்ட்ரா பண்ணுறப்போ, அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சிலேருந்து நம்ம வித்ட்ரா பண்ணுறப்போ ப்ரொஹிட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் தடை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ என்னென்ன வித்ட்ராவெல்லாம் தடை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஸோ இதை வந்து நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒன்று பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னென்னா நான் 2 செக்மெண்ட்ஸாக பிரிச்சிட்டேன். ஒன்று ரெமிட்டன்ஸ் ஆஃப், இன்னொன்று பேமெண்ட்ஸ் ஆஃப். ரெண்டுமே சிமிலர் தான். ஓகே டன். ஸோ ரெமிட்டன்ஸ் ஆஃப், பேமெண்ட்ஸ் ஆஃப், இந்த மாதிரி வந்து 2 டைப்ஸ் ஆஃப் செக்மெண்ட்ஸாக வந்து நான் பிரிச்சிருக்கேன். ஸோ ரெமிட்டன்ஸோட மீனிங் என்னன்னு சொல்லலாம்னா, ஸோ அது ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி தான். ஸோ அதில் இன்வார்டும் நடக்கும், அவுட்வார்ட் சப்ளை நடக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரியான டிரான்சாக்ஷனும் ஒரு பார்டருக்கு தாண்டி போகுது அப்படின்னா அது ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஓகே. ஸோ அந்த 2 செக்மெண்ட்ஸாக நம்ம பிரிச்சிட்டோம். இப்போ ரெமிட்டன்ஸ் ஆஃபில் என்னெல்லாம் வருதுன்னா, லாட்ரி வின்னிங்ஸ், அது மாதிரி ரேஸில் வின் பண்ணுறது அந்த இன்கம், அதுக்கப்புறம் லாட்ரி டிக்கெட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து டிவிடெண்ட் பேலன்சிங்கில் இருக்கிறது, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இன்கம், அதாவது NRSR ஸ்கீமில் இருக்கவங்க. ஓகே, அதாவது நான் ரெசிடென்ட் ஸ்பெஷல் ருபீஸ் ஸ்கீம் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து வர இன்கம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ரெமிட்டன்சஸ். ஓகே, இந்த மாதிரியான ரெமிட்டன்சஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தடை பண்ணியிருக்காங்க. ஓகே, என்ன பண்ணிட்டாங்க, தடை பண்ணியிருக்காங்க. வேறு என்னென்ன தடை பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான பேமெண்ட்ஸ் எல்லாமும் தடை பண்ணியிருக்காங்க. என்னென்னா, கமிஷன் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் எக்ஸப்ட். ஓகே, கமிஷன் ஆன் எக்ஸப்ட். ஓகே, அதாவது டீ அண்ட் டொபாக்கோ இருக்கும் இல்லையா, அதோட இன்வாய்ஸ் வேல்யூவில் 10% கமிஷன். ஓகே, ஸோ அது தவிர எல்லா எக்ஸ்போர்ட்ஸில் வர கமிஷனும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ப்ரொஹிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது அதே மாதிரி கமிஷன் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஓகே, ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் கால் பேக் சர்வீசஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கிற பேமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நான் எப்படி வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நான் ஒரு ஆக்ரோனிம் செட் பண்ணி வச்சுருக்கேன். வெயிட் காட்டுறேன். லிப்டின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லிப்டின். ஓகே, ஸோ லாட்ரி வின்னிங், இன்கம் ஃப்ரம் ரேசிங் ஆர் ரைடிங், அண்ட் P ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் லாட்ரி டிக்கெட். லிப் முடிஞ்சிருச்சு, அது டின். ஸோ டின் வந்து டிவிடெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கம் கால் பேக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கமிஷன் 2 கமிஷன் இருக்கு இல்லையா. ஸோ ஒன்று கமிஷன் ஆன் எக்ஸ்போர்ட் அதர் தான், அதாவது எக்ஸப்ட் டீ அண்ட் டொபாக்கோ 10% ஆஃப் டீ அண்ட் டொபாக்கோ. அனதர் கமிஷன் வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் கால் பேக் சர்வீசஸ். ஓகே, ஸோ இதான் வந்து ஷெடியூல் 1ல் இருக்கிற டிரான்சாக்ஷன் விச் இஸ் ப்ரொஹிபிட்டட். ஓகே, விச் இஸ் ப்ரொஹிபிட்டட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஷெடியூல் 2. ஷெடியூல் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஷெடியூல் 1ல் என்ன பார்த்தோம், இந்த மாதிரியான ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸில் நீங்கள் இந்த மாதிரியான ட்ரான்சாக்ஷன்லாம் வித்ட்ரா பண்ணுறப்போ நீங்கள் அது வந்து ப்ரொஹிபிட்டட், அது வந்து நீங்கள் பண்ண முடியாது, தட் இஸ் ப்ரொஹிபிட்டட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஷெடியூல் 2ல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரியான ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணணும்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்டேருந்து உங்களுக்கு அப்ரூவல் வேணும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்டேருந்து நீங்கள் அப்ரூவல் வாங்கி கொடுங்க, ப்ரியல் அப்ரூவல், அப்புறம் நாங்கள் அவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னத்துக்குலாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அப்ரூவல் வேணும். ஸோ இதுக்குன்னு உள்ள நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ஒரு டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து நம்ம அப்ரூவல் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே டன். ஸோ இதை வந்து நம்ம பார்க்கலாம், இப்போ என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா கல்ச்சுரல் டூர்ஸ். ஸோ கல்ச்சுரல் டூல்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கிற ஃபாரின் எக்ஸ்சேஞ்செல்லாம் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் HR டிபார்ட்மெண்ட் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் ஆர் கல்ச்சர் இவங்க கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் பிரிண்ட் மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம கொடுக்கணும், அதாவது இந்த டூரிசம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பிட்டிங், இன்ட்ரெஸ்ட் பிட்டிங். ஸோ இதெல்லாம் $10,000 மேலே போணுச்சுன்னா அதை தவிர மீதி இருக்கிற எல்லா ஆடுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இவங்கள்ட்டேருந்து நம்ம பெர்மிஷன் வாங்கணும். ஓகேவா, ஸோ அப்போ அடுத்தது பார்க்க போகிறது தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது அந்த சி ரிலேட்டடாக. ஓகே, வெயிட் அந்த கலர்லேயே போடலாம். இந்த சி ரிலேட்டடாக வரும், அதாவது வாட்டர் அந்த மாதிரி. ரெமிட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரைட் ஆஃப் வெசல், ஸோ இது சி ரிலேட்டடாக இருக்கா. அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆஃப் இம்போர்ட், அதாவது த்ரூ ஓஷன் டிரான்ஸ்போர்ட், இதுவும் சி ரிலேட்டடாக இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் வெயிட்
ரெமிட்டன்ஸ் ஆஃப் கண்டெயின் டிடக்ஷன் ஷிப்பிங். ஸோ இதுவும் என்னன்னா சி ரிலேட்டடாக இருக்குது, ஷிப்பிங் அந்த மாதிரி. ஸோ இது மூணுத்துக்குமே அது சி ரிலேட்டடாக இருக்கிறனால மினிஸ்ட்ரி ஆஃப் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம என்ன வாங்கணும்னா ப்ரியர் அப்ரூவல் வாங்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, ஸோ இந்த மாதிரி மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரியான ஏஜென்ட்கெல்லாம் நம்ம ரெமிட்டன்ஸ் அந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ்க்கெலாம் நம்ம அப்ரூவல் வாங்கணும். யார்கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா, அது ஒரு சர்டிஃபிகேட் ஃபார்ம், ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட், டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஷிப்பிங் அவங்ககிட்டேருந்து நம்ம ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டிவி, இன்டர்நெட் இந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ்லக்கெல்லாம் நம்ம என்ன யார்கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கணும்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அப்புறம் கம்யூனிகேஷன் அண்ட் ஐடி இந்த மினிஸ்ட்ரிக்கிட்டேருந்து நம்ம ப்ரியர் அப்ரூவல் வாங்கணும். ஓகே, ஸோ இன்னும் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று இந்த மாதிரி ப்ரைஸ் மணிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் மணியிலேருந்து வர ரெமிட்டன்சஸ், அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறது. ஓகே, இன்டர்நேஷ்னல், நேஷ்னல், ஸ்டேட் லெவல் இவங்களை தவிர்த்து மற்ற ஸ்பான்சர்ஷிப் பண்ணுற ப்ரைஸ் மணி. ஓகே, ஸோ அது $1 lakh எக்ஸீட் ஆனிச்சுன்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டேருந்து பெர்மிஷன் வாங்கணும், ப்ரியர் அப்ரூவல் வாங்கணும். ஓகே, ஆர்எல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூத் அஃபேர்ஸ் ஆர் ஸ்போர்ட்ஸ் அவங்ககிட்டேருந்து நம்ம அப்ரூவல் வாங்கணும். ஓகே, வாட் அதர் தென் என்னென்ன அதர் தென் சொன்னேன் நான்? ஸோ இன்டர்நேஷ்னல், நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் லெவல். ஸோ இவங்களை தவிர்த்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணுற எந்த ஒரு விஷயமும் ஸ்போர்ட்ஸ்க்காக ஸோ அவங்க அந்த ப்ரைஸ் மணி ரெமிட்டன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான டிரான்சாக்ஷனுக்கு மினிஸ்ட்ரி, அதாவது $1 lakh, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், $1 lakh எக்ஸீட் ஆகிறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்ரூவல் வாங்கணும். ஓகே, ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ மெம்பர்ஷிப், அதாவது மெம்பர்ஷிப், ஸோ இந்த மாதிரி வந்து மெம்பர்ஷிப் கிளப்லாம் இருக்கும், அதுலேருந்து வர ரெமிட்டன்ஸ்லாம் யார்கிட்ட நம்ம டிரான்சாக்ஷன் அந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ்லாம் யார்கிட்ட நம்ம ப்ரியர் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கிட்டேருந்து நம்ம பர்மிஷன் வாங்கணும். ஸோ இதுதான் என்னென்னா ஷெட்யூல் 2. ஸோ ஷெட்யூல் 1ல என்ன பார்த்தோம்? வாட் ஆர் த டிரான்சாக்ஷன் விச் இஸ் ப்ரொஹிபிட்டட், அதாவது என்ன மாதிரியான வித்ட்ராவல், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வித்ட்ராவல் பண்ணுறது, கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனில் என்ன மாதிரியான ஃபாரின் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் வித்ட்ரா பண்ணுறது ப்ரொஹிபிட்டட் அப்படிங்கிறது தான் ஷெட்யூல் 1. ஷெட்யூல் 2ல என்னென்னா வாட் ஆர் த டிரான்சாக்ஷன் which needs prior approval from the government of India அப்படிங்கிறதா நெக்ஸ்ட், அதாவது ஷெட்யூல் 2ல வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இதை வந்து ஷெட்யூல் 2ல வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு என்னென்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்டை நம்ம ப்ரியர் அப்ரூவல் ஆகணும். ஸோ அடுத்ததாக இருக்கிறது ஷெட்யூல் 3. ஸோ ஷெட்யூல் 3 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம என்னென்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ ரொம்ப நான் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணியிருக்கேன், இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான கேல்குலேஷன்ஸ் இப்போ எக்ஸாம்ஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறாங்க. ஓகே, ஸோ மிஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் வீடியோவும் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. அண்டில்